ப்ரோ யார் அமிச்சா உங்களை? யார் அமிச்சா? யார் எட்டு? எதுக்கு நீங்க வந்தீங்க? எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. தடுப்பூசி யாரு? டாக்டர் யாரு உங்களுக்கு? சமூக வலைதளங்கள்ல வர எதுவுமே நியூஸ்ல பிரதிபலிக்கிறது இல்ல. அது போல சென்னை ஹைகோர்ட்ல வாயிலா ஜீவன் நாய்களை கட்டி போட்டு தூக்கிட்டு போறாங்க. அங்க வந்த நாய் ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு இப்ப தூக்கிட்டு போறீங்க, இது கடிக்குதா, என்ன செய்யுது அப்படின்னு கேட்கிறப்பதான் அங்க இருக்கிற ஒரு பிரபலமான டாக்டரே இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டா ரூல்ஸ் படி தான் போகுது அப்படின்னு சொல்லி சின்ன நாய், பெரிய நாய், பிரெக்னென்டான நாய்னு பார்க்காம கட்டி போட்டு கூண்டுல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றாங்க. இப்போ அந்த வீடியோ எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகுது. ஆனா ஒரு நியூஸ் சேனல்ல கூட வரதே கிடையாது. இப்ப நீங்க கேட்கலாம், நாய் உன்னை கடிச்சா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இங்க பாருங்க, நாயால இந்த பாதிப்புகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா சென்னை மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க? இந்த மாதிரி நாங்க ஒரு ஷெட் அமைப்போம், இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம், நாய்க்கு வந்து ரேபிஸ் ஊசி வந்து போடுவோம், உங்களுக்கும் ரேபிஸ் ஊசி வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது ஹாட் டாபிக்கா வந்தப்போ அதை பேசுறாங்க. அதுக்கப்புறம் அரசை யாருமே எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா வாயிலா ஜீவனை பார்த்துதான் அத்தனை கேள்விகளும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உணவளிக்க போறவங்கள துன்புறுத்துறது, நாயவே ரேப் பண்றது, இது எல்லாமே தமிழகத்துல நடக்குது. ஆனா ஒரு நியூஸ் சேனல்ல கூட போட மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் நடக்குதா, இந்த மாதிரி நியூஸ் எங்களுக்கு தெரியறது இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி நியூஸ் சொல்லுங்க அப்படின்னா டெய்லியும் இதே மாதிரி நியூஸ் நான் எடுத்துட்டு வரேன். அதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாம பல வீடியோ எங்க சிகப்பு நாடால நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வாங்க.